வணக்கம் மக்களே. இன்றைக்கி அம்மா ஒரு நல்ல ரெசிபியோடு வந்திருக்கேன். அது என்னென்னா ப்ரெட்டு வச்சு ஒரு அல்வா செஞ்சு கட்டுறேன். அதை எப்படி செய்யலாங்கிறது கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க போகலாம். இப்போ ப்ரெட்டு அல்வா செய்யறதுக்கு என்ன பொருளுங்கிறத பார்ப்போம். ப்ரெட்டு ஒரு 7-8 எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப வச்சுக்கோங்க. நான் ஒரு 7-8 ப்ரெட்டு வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஏலக்காய் வாசத்துக்காக. எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கிடலாம், அது உங்கள் சௌரியம். பால் ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு இது போதும். ஒரு கப்பு சீனி எடுத்திருக்கேன். தேவைக்கு ஏற்ப நெய் போட்டுக்கலாம், அது நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம். இப்போ எப்படி பண்ணணுங்கிறத காட்டுது. இப்போ அடுப்பத்தை வச்சு பாத்திரத்தில் இப்போ பாலை ஊற்றுதேன். தண்ணி சேர்க்காத பாலாக இருக்கணும். இப்போ பால் ஊற்றிருக்கேன், கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் ப்ரெட்டை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ ப்ரெட்டு எல்லாம் இந்த மிக்சி சாரில் பிச்சு போட்டிருக்கேன். இப்படி போட்டுடணும். இது கூட இந்த ஒரு ஏலக்காயும் வாசத்துக்காக போட்டு அரைஞ்சிரும். இப்போ இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்காட்டு. இப்போ ப்ரெட்டை இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டு வந்திருக்கேன். இப்படி அரைச்சிக்கிடணும். நம்ம அதில் சுத்தெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு இந்த கலரே நமக்கு போதும். கலர் எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம், குழந்தைகள் சாப்பிடும். அதனால் நான் அந்த சுத்தை எடுக்கலை. அதை சுத்தோடு சேர்த்து அரைச்சோம்னா நமக்கு இந்த கலர் கிடைக்கும். இப்போ பால் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. பால் நல்லா சுண்டணும், நல்லா கட்டி ஆகணும். பால் கொஞ்சம் கொதித்த உடனே சீனியை போடணும். அது கூட எப்படி கொஞ்சம் கொஞ்சம் கட்டி ஆகட்டும். பால் நல்லா சுத்தலாம் நம்ம வளைச்சி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆகணும். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த சீனியை போடுது. இது நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. எங்களுக்கு நல்லா இனிப்பு பிடிக்கும், அதனால் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ பாலும் சீனியும் நல்லா கரைஞ்சி கொதிச்சிக்கிட்டு வருது. இப்போ இந்த ப்ரெட்டை அரைச்சி வச்சுருக்கிறது அது கூட போடும். இப்படி போட்டு இப்படி நல்லா கிண்டணும். இப்படி போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி நல்லா கை விடாமல் இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நமக்கு அந்த கலர் வருது பாருங்கள். இப்போது நெய் போட்டுக்கிட்டேன். இப்போது ஒரு டீஸ்பூன் நெய் போடுதேன். 1-1.5 போட்டுக்கணும். நல்லாயிருக்கும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். நமக்கு நல்லா திரண்டு வரும். எல்லாம் நமக்கு கலரே வேண்டாம், இந்த கலரே போதும். மூணு ஸ்பூனு நெய் போட்டிருக்கேன். நெய் நல்லா இருக்கணும் அல்வாவுக்கு. இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு 4-5 முந்திரி பருப்பு போடுவேன், நல்லாயிருக்கும், அதனால் போடுவேன். போட்டுக்கோங்க, எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா திரண்டு வந்துட்டு அல்வா. இப்போ ப்ரெட்டு அல்வா ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கலரே போதும் நமக்கு. கலர்லாம் சேர்க்காதங்க, அது உடலுக்கு கேடு. அதனால் இந்த கலர் ஒன்று போதும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மக்களே, அம்மா ப்ரெட் அல்வா ரெடி பண்ணி காட்டிட்டேன். வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நான் ஒரு நல்ல ரெசிபியோடு அம்மா சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.